ஏய் என்ன கேட்டு 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 ஃபைனலி ஐ ஹியர் ஒன் பர்சன் என்னங்க லைட்டு சரியில்லையா சரி ஓகே உங்களுக்கு எப்போ தோணியிருக்கா நோ ஐ டிசர்வ் மோர் ஆர் ஐ டிசர்வ் பெட்டர் ஐ ஆல்வேஸ் தாட் ஆஃப் இட் ஐ எம் நெவர் சாட்டிஸ்ஃபைட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் கண்களால் கைது செய்யக்கு அப்புறம் ஐ வாஸ் சிட்டிங் அட் ஹோம் ஃபார் 11 months பிகாஸ் பாரதி ராஜா சார் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ ஹேட் அன் ஆக்சிடென்ட். விமென்க்கு வந்து இன்னும் ஜாஸ்தி ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா அவங்கள எடுத்துட்டு அவங்கள ட்ரோல் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை. விமனை மட்டும்தான் ட்ரோல் பண்றாங்க. விமனை மட்டும்தான் அவங்கள பத்தி தான் ஜாஸ்தி பேசுறாங்க. மென்னை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அது ஏதோ வந்து ஆண்டியை வந்து ஒரு டீக்ரேடிங் டேர்மா வந்து யூஸ் பண்றது வந்து நிறைய நம்ம கேள்விப்படுறோம். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்தது இல்ல லைக் உங்களோட சோஷியல் மீடியால? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தேர் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் த வேர்ல்ட் டு டாக் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் அதை பத்தி யோசிங்க. நாட் ஹூஸ் லுக்கிங் லைக் அன் ஆண்டி அண்ட் அன் அங்கிள். ஜனநாயகன். ஸோ அதுல உங்க போட்டோ பார்த்தோன்னே உங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம குஷி ஆயிட்டோம். ஹேப்பன் டு பி விஜய் சாருடைய லாஸ்ட் படம் கிட்டத்தட்ட. I hope not because கொஞ்சம் இந்த ரூரல் ஏரியாஸ்ல எல்லாமே இன்னும் the talk of dowry இருக்கு. Please wake up, please be alert because you have only one girl. உங்க ஃபேவரட் ஹீரோ யாரு, ஃபியூச்சர்ல எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும், இது வரைக்கும் உங்க ஜெர்னியை பத்தி சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸை கேட்காதீங்க. Hi, this is Tara and welcome to JFW Binge. இன்னைக்கு என் கூட நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர் our very own Priyamani தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் ஆனால் ஐம் ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கோம். ஏன்னா எப்போதான் உங்களை தமிழில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க கிடைக்கிது. அதனால ரொம்ப நாங்கள் வந்து எக்ஸைட்டடாக தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குட் வைஃப்காக வந்து சந்திச்சிருக்கோம். பிரியாமணி எப்படி எஸ் சொல்லுவாங்க ஒரு ஸ்கிரிப்டுக்கு? அது ஏதாவது ஆல்ரெடி டிஃபைன்டாக இருக்குமா? டிஃபைன்டுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் மோர் லைக் இப்போ ஒரு கதை சொன்னதுக்கப்புறம் அதில் என் கதை நல்லா இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் என் கேரக்டர் நல்லா இருக்கா, எனக்கு கன்வின்சிங்காக தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் மெயின்டைன் தட். ஆனால் ஒரு சில வாட்டி அப்படி கொஞ்சம் தவறிடும். பட் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. குட்டி ரேபிட் ஃபயர் குயிக்காக நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படி கேட்டுக்கிறோம். ஓகே, நீங்கள் நடித்த படத்துலேயே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் இப்போ வரைக்கும் நான் நினச்சி பார்த்தாலே எப்படி அதை புல் ஆஃப் பண்ணேன் அப்படி யோசிக்கிறேன். 3 ஃபிலிம்ஸ் இருக்குது. பருத்தி வீரன், திரக்கதா அண்ட் சாருலதா. ஓகே, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தில் இந்த படத்தில் இது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது அப்படி. பருத்தி வீரன் வாஸ் ஃபிசிக்கலி மென்டலி இமோஷனலி வெரி சேலஞ்சிங் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 160 days நம்ம ஷூட் பண்ணோம், நாட் பேக் டு பேக். பட் அதே அண்ட் எங்களுக்கு சேலஞ்சிங் என்ன தோணுச்சுன்னா, இப்போது இன்றைக்கி ஒரு லைட்டிங்கில் நம்ம ஷூட் பண்ணுறோம் அவுட்டோரில், நாளைக்கு அதே லைட்டிங்கில் அதே இது கண்டினியூ பண்ணணும்னா அதே லைட்டிங்காக நாங்கள் வெயிட் பண்ண டைமும் இருக்குது, அந்த லைட் வராமல் பேக்கப்பும் பண்ண டைமும் இருக்குது. ஸோ பிகாஸ் அமீர் சார் வந்து இல்லை இதில் பேக்கப்னு சொன்ன இது இருக்குது. ஒரு சில டைமில் நாங்கள் லொக்கேஷன் வந்து அந்த தட் இஸ் கார்த்தி நானும் ஃபுல் டீம் எல்லாமே 6:30 we are in the லொக்கேஷன். அமீர் சார் 7 o'clock வருவார் or 7:30. பார்த்த உடனே இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி 8 o'clock பேக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போகிறதும் அந்த சுச்சுவேஷன்ஸும் வந்திருக்கு. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அண்ட் வித் ஆல் தி சேலஞ்சஸ் ஆஃப் த சீன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ தட் வாஸ் ஒன். திரக்கதா பிகாஸ் ஷி ஹேட் ஒவேரியன் கேன்சர். அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸோ அது வந்து தட் வாஸ் குவைட் அ சேலஞ்ச் ஃபார் மீ. And Charulata was the conjoined twins because இந்த ஒரு கேரக்டர் சாரு பண்ணதுக்கப்புறம் I had to go back, change as Lata, come back, மறுபடியும் அதே சீனை லத்தாவா பண்ணணும். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, ஃபுல் யூனிட் ப்ளஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே. and the girl who played my conjoined twin for that part is a task for everybody. Okay, but sweet task obviously. ஒரு வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸோ? Satisfied. Beautiful. Not yet, but I'm reaching there. Happy. Let me say happy. I won't say satisfied. Happy. Okay. ஒருவேளை பிரியாமணி ஒரு நடிகையா இல்லைன்னா என்ன ஆயிருந்திருப்பீங்க? யோசிச்சிருக்கீங்களா? Of course. If not an actor, I think நான் வந்து either air hostess இருந்திருப்பேன் or hotel managementல இருந்திருப்பேன். Oh, okay. Super. நீங்கள் நடித்த கேரக்டர்ஸில் ஒரு நாளைக்கு இந்த கேரக்டரை நான் வந்து ஸ்வாப் பண்ணி வாழணும் அப்படின்னா
போதும் 100 நாள் அந்த கேரக்டரோட வாழ்ந்ததே போதும் அப்படின்னு ஒன்று கூட இல்லையா? ஓகே, இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, பட் ஹூஸ் யூர் 3 AM ஃப்ரெண்ட்? ஓகே, ஏதோ ஒன்றுனா டக்குன்னு கால் பண்ணி விமலா. அப்படியா? எது வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக ஒரு 2 days பேக் நாங்கள் மீட் பண்ணோம் இங்கே ஆஃப்டர் மை செட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அவள் வந்து பிக்கப் பண்ணான். ஸோ வி வெண்ட் அண்ட் வி ஹேட் அ நைஸ் டின்னர் அண்ட் நாங்கள் ஆக்சுவலி தூங்கும்போது 3 மணி ஆயிடுச்சு. ஷீ ட்ராப் மீ பேக் அண்ட் ஹோட்டல்லையும் இருந்து கக்க சிரிச்சு பேசி பை டைம் ஷீ லெஃப்ட் வாஸ் 2:30 in the morning. ஒரு ஹெல்த்தி காசிப்ஸ் எல்லாம் நடக்குமா? 2 கேர்ள்ஸ் சொன்னா செய்யறோம். ஹெல்த்தி அன்ஹெல்த்தி எல்லாமே நடக்கும். ஓகே, ரொம்ப நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆக்டர் டைரக்டர் ஃபார் த பாடி ஆஃப் ஒர்க் தேவ் டன். எல்லாரும் கூடயுமே ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன் பட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் மணி சார் அகேன். அண்ட் ஐ ரீசென்ட்லி ஒரு G5 சம்மிட்னு சொல்லி பாம்பேல நடந்தது. வேர் தே 3 days they showcased only his films. ஸோ எல்லாமே தமிழ் ஃபிலிம்ஸாக தான் அவங்க மணி சாரோட இது வரைக்கும் பண்ணியிருக்கிற தமிழ் ஃபிலிம்ஸாக தான் அவங்க ப்ளே பண்ணாங்க. பட் அதில் ராவன் வாஸ் நாட் ராவணன் பட் ராவன், த ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் ராவன். அதுதான் அவங்க தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்லி ஹிந்தி ஃபிலிம் தட் தே ஹட் பிளேட் அந்த சம்மிட்டில். ஸோ அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, கேன் யூ ப்ளீஸ் கம்? ஐ செட் யா ஷோர். அப்போ நான், அபிஷேக் பச்சன், சந்தோஷ் சிவன் சார், விக்டர் எல்லாருமே நாங்கள், அண்ட் மணி சார் ஆப்வியஸ்லி இருந்தார். ஸோ அப்படி உட்காந்து பேசும்போது ஐ ஜஸ்ட் saw the it took me back to our shooting days and இது எல்லாமே. அண்ட் லாஸ்ட்டில் மணி சாரை மீட் பண்ணும்போது he said சென்னைக்கு வரும்போது ஃபோன் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணணும். ப்ளீஸ் தயவு செய்து பண்ணுங்க. கண்டிப்பாக. அப்போ தான் வந்து எங்களுக்கும் யாராவது ப்ளீஸ் நம்பர் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏன் மெட்ராஸ் டாக்கீஸ் எங்கே இருக்குன்னு தெரியும், நாங்கள் போயிடுவேன். அவ்வளோதான், சூப்பர். ஓகே, நீங்கள் உங்களோட ட்ரீம் ரோல் அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி படம் பண்ணணும்னு இருக்கு, ஆர் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு வில்லி ரோல் லைக் ரம்யா கிருஷ்ணன் மேம் நீலாம்பரி அந்த கேரக்டர்ல அந்த மாதிரி. கொஞ்சம் சாருலதா அப்படி ஒரு ஒரு இருந்தது இல்லைன்னு இல்லை, பட் ஒரு அந்த இல்லை அந்த ஹீரோக்கு யா அந்த ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இது எனக்கே நான் வச்சுக்கிற ஒரு ஆப்பா கூட இருக்கலாம், பட் பரவாயில்ல, நான் தைரியமாக கேட்டுறேன். இன்டர்வியூவில் கேட்குற ஒரு அனாயிங் கொஸ்டின், ப்ளீஸ் ஸ்டாப் ஆஸ்கிங் திஸ். வேறு நான் அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கேன் பார்த்துக்கோங்க, அப்படியே லேர்ன் பண்ணி அடுத்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு. உங்கள் ஃபேவரட் ஹீரோ யாரு, கோஸ்டார் யாரு, உங்கள் ஃபியூச்சரில் எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும், இது வரைக்கும் உங்கள் ஜெர்னியை பற்றி சொல்லுங்கள். தேர்ட் ஒன் கொஞ்சம் சொல்லி ஐ எம் ஆல்சோ போர்ட். ஐ எம் ஷோர் பீப்புள் ஆர் ஆல்சோ போர்ட் லிஸ்னிங் டு இட். ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸை கேட்காதீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 questions can land you in a controversy. Third question is really boring. ஓகே, 2 question அதை நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட். யூனா ஐம் சேயிங் மீ could land you in a controversy na I'm saying the actor. ஆனால் 3வது கொஸ்டின் அவங்க லைஃப் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள், ஸ்டார்டிங்லேருந்து இந்த டைரக்டரை பற்றி சொல்லுங்கள், அவங்களோட ஒர்க் பண்ண அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கும் வை பிளட் சேம் பிளட் ஆகிடும். ஸோ வேண்டாம். கொஞ்சம் 2 கொஸ்டின் அதை நான் கேட்டுட்டேன், பட் பரவாயில்ல, அடுத்த தடவை you're forgiven. ஸோ நம்ம வந்து இப்போ குட் வைஃப் வரப்போகுது, நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். பிஞ்ச் வாட்ச் மாதிரி தான் அது, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஒரே டைட்டில் பார்த்து நம்ம வந்து ஆப்ஷனே இல்லை, முடிச்சிட போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தோம் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில அப்டேட்ஸ் வரும்பொழுது எங்களுக்கே ரொம்ப பர்சனலாக வந்து எஸ் சூப்பர், இந்த காம்போவில் இந்த ஒரு பேனரில் இப்படி வந்து நாங்கள் வந்து பிரியாமணியை பார்க்க போகிறோம் அப்படி சொல்லும்போது அதில் வந்து ஜனநாயகன். ஸோ அதில் உங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம குஷி ஆகிட்டோம். கண்டிப்பாக அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன எதுவுமே நான் கேட்க போகிறது கிடையாது. நான் சொல்லவும் மாட்டேன், இல்லை நானே கேட்க மாட்டேன், நான் சொல்லவும் மாட்டேன், பட் டைம் வரும்போது. எஸ், பட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகே, யூ பார்ட் ஆஃப் ஜனநாயகன். நோ, இட்ஸ் வெரி ஹாப்பி. ஐவ் ஆல்வேஸ் பின் அ விஜய் சார் ஃபேன். அண்ட் வினோத் சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் வரணும்னு சொல்லும்போது ஐ வாஸ் obviously I was very happy. Why will I say no? அண்ட் அது வந்து happen to be விஜய் சாருடைய லாஸ்ட் படம் கிட்டத்தட்ட. I hope not, because see, ardent Vijay fan and நானும் I am also an ardent Vijay sir fan. நாங்கள் எல்லாருமே we still want him to be in front of the camera, because இவ்வளோ வருஷமாக நாங்கள் பார்த்து இந்த அவரோட பாடி ஆஃப் ஒர்க் பார்க்கும்போது we still want him to be in front of it. But அது அவரோட decision and I really hope he shines in it and I'm sure he will.
அது இது என்கிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொல்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதா சார்? இது வரைக்கும் இல்லை. ஐம் ஹோப்பிங் டு மீட் him and tell this to him personally. I hope. நீங்கள் நேஷனல் அவார்ட் வாங்கிட்டு முத்தழகாவே மதுரைக்கு ஒரு தடவை வந்தீங்க. அப்போது நான் வந்து வாங்கிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஸோ உங்களோட ஃபில்மோகிராஃபி அப்படி பார்க்கும்பொழுது நேஷனல் அவார்டுக்கு அப்புறம் அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப நிறைய எதிர்பார்த்தோம். ஸோ நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க? நீங்கள் வந்து நேஷனல் அவார்டுக்கு முன் நேஷனல் அவார்ட் பின் ஒரு 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 சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? இது கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் யூ கெட் அந்த மாதிரி கேட்குறேன். I think I'm very fortunate that national award முன்னாடியோ பின்னாடியோ or national award முன்னாடி and after national award I think I'm getting இப்போ பார்த்தீங்கன்னா I'm getting more varied roles. அது ஹிந்தியாக இருக்கட்டும், அது இங்கே தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ரோல்ஸ் வந்துட்டே இருக்குது. பட் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ரோல்ஸு எனக்கு எது பிடிக்கிறதோ அதுதான் நான் பண்ணுறேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அது ஃபேமிலி மேனாக இருக்கட்டும், ஹோப்ஃபுல்லி ஐம் சேயிங் இப்போ நாளைக்கு குட் வைஃப் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு see the main thing is yes நம்ம at the end of the day we all of us எங்களுக்கு என்ன இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணும், நிறைய வியூஸ் வரணும், இட் ஹேஸ் டு பி டாக்ட் அபவுட்னு அந்த இதில் தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். தட்ஸ் ஆல் வி ஒர்க்கிங் ஃபார். பட் அதுக்கும் மீறி எனக்கு என்னென்னா இந்த கேரக்டர் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஒரு we can identify ourselves. நம்ம வந்து நாமளே நம்ம அந்த கேரக்டரில் பார்க்கும்போது ஐ திங்க் தட் இஸ் வாட் an actor wants இல்லையா at the end of the day. அதுதான் நமக்கு that would be the ultimate compliment from anybody. Because very recent நான் சொல்ல மாட்டேன், பட் ஹிந்தியில் நான் இன்னொரு வெப் சீரிஸ் ஒரு இது பண்ணேன் called His Story. It was all about LGBTQ community and all of that. So ஒரு இதில் I was so happy that அந்த விஷயத்தை பற்றியும் they took the topic, they were bold enough to take a topic like LGBTQ அண்ட் அதை பற்றி பேசினாங்க. அதை பற்றி நாங்கள் சீரீஸ் பண்ணோம். பட் நிறைய பேருக்கு அதை பற்றி பேசக்கூடிய அந்த நிலைமையில இருக்கலை. they hadn't come out yet. அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட செக்ஷுவாலிட்டியை பற்றி அவங்க இன்னும் சொல்லலை. ஆனால் இந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து எங்களை மெசேஜ் பண்ணி பர்சனலாக இருக்கட்டும் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் ஆர் வென் நாங்கள் இந்த ப்ரொமோஷன் டைமில் ஜூமில் we had a lot of people from the community coming up and saying இந்த மாதிரி ஒரு போல்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவே that's like 50% that's crossed even before release or even after release also post releaseக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில இன்டர்வியூஸ். அண்ட் அந்த டைமில் லாக்டவுன் இல்லையா, ஸோ நாங்கள் எல்லாமே வீட்டில் இருந்தோம். ஸோ ஜூம் இன்டர்வியூஸில் தான் இருந்தோம். ஸோ ஒரு சில பேர் வந்து they said நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு போல்டாக ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்களுக்கும் இப்போ அந்த தைரியம் வந்திருக்கு that we can face the society, we can tell them that ஆமாம் நாங்கள் இந்த மாதிரி தான், our identity is this, our sexuality preference is this ன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது கேட்கும் போதே we like okay, இப்போது the result ஒரு மாதிரியாக இருக்கலாம், ஆனால் this is what we are looking for. இதுதான் எங்களுக்கான வெற்றி இதுதான். அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஆக்டர்ஸ் லைஃப் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கேமரா சொன்னேன். பட் நிறைய இடங்கள்ல நான் வந்து எப்பவுமே அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் வந்து கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், விமென்க்கு வந்து இன்னும் ஜாஸ்தி ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் அவங்களை எடுத்துட்டு அவங்கள ட்ரோல் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை. விமனை மட்டும்தான் ட்ரோல் பண்றாங்க, விமனை மட்டும்தான் அவங்கள பத்தி தான் ஜாஸ்தி பேசுறாங்க, மென்னை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி அந்த ஏஜ் ஃபேக்டர் உள்ள கொண்டு வர்றது வந்து எனக்குமே ஒரு ஹீரோ பார்த்துட்டு இவங்க வயசாயிடுச்சு, இந்த வயசாயிடுச்சு சொல்ல மாட்டாங்க, ஒரு அங்கிள் ஆயிட்டாங்க இவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. பட் தென் ஒரு ஹீரோயின்னா ஒரு சில டைம்ல சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனா ஜாஸ்தி விமன் சீக்கிரமே when ஒரு ஆக்டர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஆண்டி ஆயிட்டாங்கப்பா, ஒரு சர்டன் ஏஜ்னா அது ஏதோ அந்த ஆண்டியை வந்து ஒரு டீக்ரேடிங் டேர்மா வந்து யூஸ் பண்றது வந்து நிறைய நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேர் அதை ஓப்பன் ரீசெண்டா JFWல கூட சிம்ரன் மேமே வந்து அதை பத்தி ஓப்பனா ஷீ ஸ்போக்கன் அப். நீங்களுமே உங்களை பத்தி ஒரு காமெண்ட் வரும்பொழுது அதுக்கு ஜஸ்ட் யூ கேவ் இட் பேக். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுறவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரா இப்படி உட்காத்தி ஏன் இப்படி சொல்றீங்க, நல்லதில்லை. பட் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், ஒரு சில பேரை பத்தி உங்களுக்கு நல்லதுன்னு தோணிச்சுன்னா நல்லது சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா சரி ஓகே, அது உங்களோட வச்சுக்கோங்களேன். ஏன் மற்றவங்களோட ஒப்பீனியன் வந்து ஏன் மாற்றணும்? ஐ திங்க் யூ மே நாட் லைக் மீ,
பட் யோர் ஃப்ரெண்ட் மைட் லைக் மீ. இப்போ நீங்கள் வந்து என்னையா அது நல்லா, அது என்னப்பா அந்த பொண்ணு நல்லாவே இல்லை, என்ன எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு, அது உங்கள் ஒப்பீனியன். ஆனால் அவங்க பார்க்குற ஒப்பீனியன், அவங்க பார்க்குற விதம் குட் பி டிஃப்ரெண்ட் இல்லையா? அவங்களுக்கு என்னில் ஏதாவது ஒன்று இருக்கும் விச் தே லைக். இப்போ அந்த ஆண்டி அங்கிள் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்தது இல்லை? லைக் உங்களோட சோஷியல் மீடியாவில் இல்லை நாங்கள் தப்பாக இது பண்ணுறோம் சேயிங் உங்கள் லுக்ஸை வந்து ஆண்டி மாதிரி இருக்கு லைக் அந்த மாதிரி? See, at one point in time, I think after I touched 25, when I was nearing 30, நிறைய பேர் வந்து ஆண்டி கூப்பிடும்போது I took it to heart. I said, ஏன் என்ன ஆண்டின்னு கூப்பிடுறீங்க? Yeah, so what, I'm 30, big deal. Yes, நாளைக்கு அவங்களும் 30 ஆடுவாங்கல்ல, நாளைக்கு அவங்களும் 40 ஆயிடுவாங்க, 50. எவ்ரிபடி இஸ் க்ரோயிங் ஓல்ட் எவ்ரி டே, ரைட்? ஸோ நீங்களும் அந்த ஏஜுக்கு வருவீங்கல்ல. ஸோ யூ வில் நோ. நவ் இட்ஸ் அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு இருக்கு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேர் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் த வேர்ல்ட் டு டாக் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் அதை பற்றி யோசிங்க. நாட் ஹூஸ் லுக்கிங் லைக் அன் ஆண்டி அண்ட் அன் அங்கிள். That is the least of their problems. பட் அழகா சொன்னீங்க, அது என்ன பாதர் பண்ணதே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு டைட்டில் இருந்தது பட் நவ் அப்படிங்கிறது வந்து you have to. Yeah, இது சொல்றது கரெக்டான்னு தெரியல. பட் அண்டர்ரேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் நாங்க வந்து நம்ம பார்ப்போம்ல, ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒன்று பாஸ் ஆன்ல பார்த்துட்டு இவங்க இன்னும் செம்மையா நடிக்கிறாங்களே, இவங்க ஆக்சுவலி இன்னும் நிறைய பண்ணிருக்காங்க, கொஞ்சம் இங்க சொல்லுங்க. ஆமா, இவங்க செம்மையா பண்ணிருக்காங்களே, இன்னும் நிறைய பண்ணோமே அப்படிங்கிற மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இது வரணும்னு மேனிஃபெஸ்ட். கண்டிப்பா அப்படி தோணும். பட் என்னதான் வந்து நீங்க இதுவா இருந்தாலும் உங்களுக்கு எப்போ தோணி இருக்கா, நோ ஐ டிசர்வ் மோர் ஆர் ஐ டிசர்வ் பெட்டர்? I've always thought of it. I am never satisfied because இப்போ நம்ம ஒரு இது ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ நெவர் சி ஓகே நம்ம எல்லாமே நவ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் தட் ஐ ஹவ் டன் இட்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஐ எம் ஷூர் யூ ஆல்சோ இல்லை இதுக்கப்புறம் வாட் வில் ஐ டூ நெக்ஸ்ட். இதில் மட்டும் யூ கான்ட் ஜஸ்ட் கீப் பீயிங் திஸ் த்ரூ அவுட் இல்லையா? யூ வில் ஆல்சோ சே இல்லை நான் இந்த பிரான்ச் அவுட் பண்ணி ஐ வாண்ட் டு டூ சம்திங், இதுலேயே இன்னும் நான் வேற என்ன இன்கார்பரேட் பண்ண முடியும், ஹவு கேன் ஐ மேக் மை செல்ஃப் பெட்டர், அது ஃபிசிக்கலியாக இருக்கட்டும் மென்டலியாக இருக்கட்டும், ஹவு வில் ஐ மேக் மை செல்ஃப் பெட்டர், ஹவு கேன் ஐ டூ பெட்டர்னு உங்கள் அப்ரோச்சும் இருக்கும். லைக் தேட். இப்போ ஒரு ஆக்டரோட அப்ரோச் என்னன்னா, சரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், இட்ஸ் பீன் ஸ்போக்கன் அபவுட், இதுக்கப்புறம் என்ன வரும்போது we have to obviously be careful because நமக்கு ஒரு பேர் இருக்குது, people resonate with that name. ஸோ அந்த நேம் காப்பாற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது யூ சே ஓகே நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஆர் ஐ எம் நாட் வெரி கன்வின்ஸ்ட் வித் தட் ப்ராஜெக்ட். இப்போ ஐ திங்க் ஐ மீன் அட் அ பொசிஷன் வேர் I can sit down and tell them that illa I'm not too very see okay initial inde appadina na irundhen, but like I said ஒரு சில project you just want to do it for friends or for you know the company and things like that. But that's just 1% இல்லையா? மிச்ச டைம்ல எல்லாம் you want to prove yourself more. That is adudane ஒரு actor. You want to keep proving yourself. You want to keep saying that இல்லை நான் இது மட்டும் இல்லை, எனக்கு இதுவும் பண்ண முடியும், எனக்கு இந்த மாதிரியும் இருக்க முடியும், ஐ கேன் லுக் லைக் திஸ், ஐ கேன் லுக் லைக் திஸ்னு அந்த இது இருக்கும் இல்லையா? அந்த ஹங்கர் இருக்கும் இல்லையா? அது எனக்கு இருக்குது. ஐ எம் ஷூர் எவ்ரிபடி எல்ஸ் ஆல்சோ ஹேஸ் இட் அண்ட் தேர் ப்ரூவிங் இட். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நோ சொல்றது எப்பவுமே அப்போ கஷ்டமா இருந்தது இல்லை பிரியமணிக்கு? ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் தட் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக தோணலைன்னா ஒரு அந்த ஸ்டோரி எனக்கு அவ்வளோவா இட் டின்ட் ரெசனேட் வித் மீனா நான் ஓப்பனாக நான் சொல்லிடுவேன், இல்லை சார் எனக்கு I don't want to be a part of it நான் சொல்லிடுவேன். இப்போவும் நான் சொல்லுவேன். ஏதாவது ஒன்று ரிக்ரெட் பண்ண ஏதோ படமோ சாய்ஸோ ஏதாவது இருக்கா? அது அந்த மாதிரி இருக்குன்னா இருக்கு. ஆனால் பட் honestly speaking I'm very happy with the way my career is turning out. Okay. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து இஸ் இட் அதுதான் நம்ம எல்லாருமே டிரைவ் பண்ணுது டு சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னு. எப்பவுமே இல்லை அந்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்வி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனை தான் லீட் பண்ணியிருக்கு. ஐயோ நல்லா ஒழுங்காக அதை யோசிக்காமே இருந்திருக்கலாம், நல்லா தானே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆஸ் அ ஆக்டராக வந்து எப்பவுமே ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு வல்னரபிளான ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கிற மாதிரி. யூ ஆல்வேஸ் வல்னரபிள். இன்னைக்கு வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இருக்காது. யூ ஆல்வேஸ் வல்னரபிள். ஆனால் ஐ ஃபீல் மேக் hay while the sun shines. That is the thing for an actor. And again like I said, இப்போ என்ன ரோல் ஆயிருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு தோணணும் தட் எஸ் எனக்கு இந்த ரோல் பண்ணுவேன், எனக்கு ஃபீல் ஆகணும். பர்சனலாக ஆஸ் அன் ஆக்டர் ஐம் சேயிங் it may be an advice for, you can take it as an advice for the upcoming people also, that never take advantage. Because இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா this in especially in the industry வந்து it's very
it's a very challenging industry. இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க, நாளைக்கு நீங்கள் இருக்காமலையும், you might not even be, you might be just, you might be there. ஆனால் மக்கள் மனசு, yes, you might not be in the mind of the people. So what I'm trying to say is, உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விடாதீங்க. Make the most of it. Don't take advantage of it. Respect your work. Because நிறைய பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். I have not, see, some people think that அது வந்து இப்போ இருக்கிற, I was just talking to Vimla Raman couple of days, or 2-3 days back we met up. I'm sorry I'm deviating the topic a little bit, but நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற டைமில் we said, நாங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிற டைமில் நம்ம வந்து I'm not saying it's not there now, but I'm saying இப்போ இருக்கிற செட் ஆஃப் ஆக்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர், நாட் எவ்ரிபடி, of what I've heard, I'm saying, எல்லாமே it is on there, you have it in your platter, பிளேட்டில் அப்படியே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. I'm saying make the most of it, work hard, make the most of it, because இதே ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. அவங்க எல்லாத்துலையுமே உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி they have seen something in you. ஸோ அது வந்து மேக் மோஸ்ட் ஆஃப் இட், take it your plus point, work hard. இப்போது ஒரு சில டைமில் I have heard a lot of people saying, இல்லை நான் இந்த டைமுக்கு அப்புறம் நான் வேலை பண்ண மாட்டேன், no, I won't. I mean, don't do that. That's not, it's, see, at the end of the day, why would you want, இப்போ ஒரு 4-5 பேர் இப்போ ஒர்க் பண்ணுற வேறு, ஐயோ இவங்க இந்த மாதிரி இவங்க வேலை பண்ண மாட்டேன், அந்த பேச்சுக்கு ஏன் ஒரு வழி கொடுக்கணும்? பட் அது எப்பவுமே வல்னரபிளாக இருக்கிறது பயமாக இருக்காதா? எப்படி நம்ம கான்ஃபிடென்ட்டாக இன்னைக்கோட வேலையை பண்ண முடியும்? இப்போ நாளைக்கு இந்த வேலை நமக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஆனால் நம்ம எப்படி, it's just faith, just go with it, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு டவுன் டைமோ ஒரு I've had lot of down time, lot. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம் கண்களால் கைது செய்யக்கு அப்புறம் I was sitting at home for 11 months. In between நான் சொல்கிறேன், படம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ல, இன் பிட்வீன் கண்களால் கைது செய்ய ஒரு ஷெடியூல், ஒரு 2 ஷெடியூல் ஷூட் பண்ணதுக்கப்புறம் 11 monthsக்கு நான் வீட்டில் உட்காந்துருந்தேன். பிகாஸ் பாரதி ராஜா சார் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ ஹேட் அன் ஆக்சிடென்ட். இல்லைனா ஐ திங்க் அந்த டைமில் அவர், அதுவும் இல்லாமல் ஐ திங்க் அவர் he was busy with another project. ஸோ நாங்கள் எல்லாம், அண்ட் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அண்ட் நான் அந்த டைமில் ஐ சைன்ட் அ கான்ட்ராக்ட் சேயிங் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வேறு படம் சைன் பண்ணுவேன்னு அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் நான் சைன் பண்ணியிருந்தேன். ஐ செட் வர ப்ராஜெக்ட் நான் நோன்னு சொல்கிறேன், தமிழில் வருது. ஐ செட் இல்லை, பிகாஸ் இப்படி பாரதி ராஜா சாரோட படம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஐ ஹவ் சேட். பட் வர இப்போது அந்த டைம்லலாம் வர மாடலிங் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வாட் எவர் கேம், ஐ ஜஸ்ட் டுக் இட் அப். இப்போ அது ஜுவல்லரி ஷூட்டாக இருக்கட்டும், சாரி ஷூட்டாக இருக்கட்டும், வாட் எவர் கேம், ஐ செட் எஸ். பிகாஸ் படம் தான் ஒத்துக்கலைன்னு சொல்கிறேன். ஐ நெவர் செட் நோ டு மாடலிங். அது நான் பண்ணுவேன்னு சொல்லி ஐ கெப்ட் டூயிங் தட். ஸோ அட்லீஸ்ட் சம்திங் டு கீப் மை செல்ஃப் பிஸி. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில டைமில் இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஃபார் லாங் டைம் I've sat at home for 1 month. இப்போல்லாம் ஐம் டேக்கிங் இட் வெரி ஸ்லோ. ஒரு டைமில் ஐ வாஸ் சச் அ ஒர்க்கஹாலிக் தட் இப்போவும் நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐ வுட் லவ் டு பி அ ஒர்க்கஹாலிக். ஐ வுட் நாட் லைக் டு, இப்போ ஐடலாக சும்மா வீட்டில் உட்காரத்துக்கு எனக்கு பிடிக்காது. ஆனால் I have learned to take it slow now. Yes, I do have other responsibilities also. So that is also there. But I'm learning இப்போ to enjoy life, to take it easy. So vulnerable-ஆக இருக்கும், இல்லைன்னு இல்லை. But I'm saying வர ப்ராஜெக்ட்ஸ், and I'm not saying இப்போ ப்ராஜெக்ட்ஸ் வருது இல்லைன்னு இல்லை, வருது. ஆனால் I'm just taking my time. I'm saying இல்லை, I want to. And I'm so fortunate that சில பேர் வந்து they schedule their timings according to our thing. So அந்த இதில் பார்த்தீங்கன்னா it's okay, it's, I think times are changing now, இல்லையா? எப்பவுமே உங்களை வந்து நாங்கள் வந்து போல்டாக தான் பார்த்துருக்கோம். வாட் எவர் லைக் உங்களை நோக்கி வர கிரிட்டிசிசம்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் எது பேசினாலுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்து இருந்திருக்கு. எதுக்கு பிரியாமணிக்கு ஒரு பயமோ இல்லைனா வந்து ஒரு லெஸ் கரேஜஸாக எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்க? I think there was one time when
ஸோ இப்போ ஒரு சில டைமில் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எதிர்பார்ப்போம், லைக் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும், ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். யூ புஷ் யுவர் மேனேஜர் சேயிங் இல்லை இந்த ப்ராஜெக்டை பற்றி கேளுங்க, நமக்கு வரும்போது ஃபீல் சே ஓகே எஸ் ஆர் நோ வாட் எவர், ஆர் அந்த ப்ராஜெக்ட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டேன் பாருங்கன்னெல்லாம் we send feelers out through our managers. And அது வர அந்த பிரிங்கில் வந்து அப்படி போகும்போது யூ ஃபீல் அப்செட் பிகாஸ் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வரலை. ஸோ யூ ஃபீல் பேட். ஸோ அந்த டைமில் ஐ லூஸ், ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபீலிங் இருக்கும், ஒரு டிஸப்பாயிண்டட் ஃபீலிங் இருக்கும், ஏன் இப்படி ஐ ஃபீல் பேட். அண்ட் அந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் I felt down. I won't say not courageous or not bold, but I felt disappointed. And அது நார்மல் இல்லையா, யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி நடக்கலாம். பட் ஐ திங்க் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமில் he sat me down and he said பரவாயில்ல, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வரும். இட்ஸ் நாட் தட் இட் வில் நாட் கம். And he always told me, if God closes one door, another bigger door is waiting for you. It will open for you very soon. So patience. Have patience. I think that's the name of the game. I think அது over the time தான் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஆமா யா. ஓகே சூப்பர். ஸோ அழகாக வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இப்போ குட் வைஃப்ல வந்து ரேவதி மேம், ஸோ அது வந்து சரி அந்த டாப் மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு சின்னதாக அந்த பிடிஎஸ் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது உங்களுக்கு? இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். மேமோட ஒர்க் பண்ணது இது 2வது வாட்டி அவங்க கூட அசோசியேட் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் டைம் ஃபுல் லெங்க் தான் அவங்களோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அண்ட் ஷீ பீயிங் அன் ஆக்டர் ஹர் செல்ஃப், அவங்களுக்கும் தெரியும் லைக் ஸோ அவங்க என்னென்னா உங்கள் லிமிட்டேஷன்ஸை தாண்டி உங்களுக்கு என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும். ஸோ அந்த பெஸ்ட், த நைசிட்டிஸ் அண்ட் த பெஸ்ட் ஆஃப் யூ அவங்க எந்த அளவுக்கு எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் செட்டில். அவங்கள எப்படி அந்த கத்தி பேசுறது அது எல்லாமே நான் கேட்டது கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் எனக்கே ஒரு வெல்கம் சேஞ்ச் ஆயிருந்தது. பிகாஸ் இது வரைக்கும் நான் நிறைய இந்த மேல் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது என்ன கேட்டு 22 இயர்ஸாக அப்படி கேட்டு ஃபைனலி ஐ ஹியர் ஒன் பர்சன் என்னங்க லைட்டு சரியில்லையா, சரி ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த மாதிரி. அதுதான் அவங்க கோவம். அதுதான் என்னங்க கேமரா ஓகே எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லுங்க. தட் இஸ் ஹர் கோவம். அவங்களோட கோவம் அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஆஃப் வாட் நாங்கள் செட்டில் கேட்டது. அது இல்லாமல் எவ்வளோ அருமையாக, எவ்வளோ பேஷண்ட்டாக, நாட் வித் அஸ் பட் எஸ்பெஷலி பசங்களோட அவங்க ரொம்ப பேஷண்ட்டாக, ஒரு கேரிங்காக, ஒரு அம்மா எப்படி ஏன்னோ ஒரு கேர் பண்ணுவாங்க. என்ன கண்ணா இல்லை நீ இப்படி தான் சொல்லணும், இதுதான் டைலாக் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரிங்காக பேசி அவங்ககிட்டேருந்து ஷி காட் அவுட் த பெஸ்ட் ஃப்ரம் த கிட்ஸ். வெரி வெரி டேலண்டட், வெரி ஸ்வீட் கிட்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் சம்பத்தும் முந்தானேத்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், ஐ ஹேட் நோட்டிஸ்ட் இட். இந்த பொண்ணுக்கு எஸ்பெஷலி இங்கே ஐ திங்க் ஷி ஃபெல் டவுன் அண்ட் ஷி ஹேட் அ மார்க் ஆர் சம்திங் அண்ட் இட் வாஸ் அவளுக்கு வலிச்சிட்டு இருந்ததுங்க. ஸோ சம்பத் ஆர் ஐ திங்க் இட் வாஸ் டு சம்பத் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏதோ கட்டி பிடிக்கிற ஒரு சீனோ அந்த மாதிரி அவள் அப்பான்னு ஓடி வரணும். ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணும்போது ரேவதி மேம் வந்து சொன்னாங்க, சம்பத்தி அவங்களுக்கு இங்கே அடிபட்டிருக்கு, ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ சாதாரணமாக டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னது நான் கேட்டது கிடையாது. ஸோ அதுதான் நான் சொல்றேன், ஷி வாஸ் ஸோ கேரிங் தட் இந்த மாதிரி இதுவும் அந்த when she got hurt சரி இந்த பிடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு பிடிக்கிறது. ஸோ இதுவே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லலாம், இல்லைன்னா அவங்களோட அந்த பொண்ணோடைய அம்மா வந்து வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் ரேவதி மேம் வந்து சொன்னது வாஸ் இட்ஸ் லைக் யூ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஒரு டைரக்டரே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது இட்ஸ் அ பிக் திங் அண்ட் தட் எஸ்பெஷலி ஃப்ரம் ஹர். அண்ட் ஷூட்டிங் டைம்லலாம் பார்க்கும்போது ஆஸ் ஐ செட் ரொம்ப அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவாங்க, பார்ப்பாங்க, சரி ஓகே இதா சீன் இன்னைக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்கும், சரின்னெல்லாம் சொல்லி டைலாக்ஸும் படிப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது படிக்கும்போது விசே மேம் தருணிக்கா இந்த மாதிரி சொல்லுவாங்களா, ஒரு ஹரிதீபக் இந்த மாதிரி சொல்லுவாரா, ஒரு குணசீலன் இந்த மாதிரி ஒரு டைலாக் பேசக்கூடிய கேரக்டரா. சே ஆமாம் இல்லை. தென் ஷில் சி அண்ட் ஷி சே இல்லை வேண்டாம், கரெக்ட் யூர் ரைட், தருணிக்கா இந்த மாதிரி பேச மாட்டான், ஒரு குணசீலன் இந்த மாதிரி டைலாகே சொல்ல மாட்டார்,
then we'll change it according to what we can. She said, what do you think Tarunika என்ன சொல்லுவா இந்த டைம்ல? So I say, ma'am, இந்த மாதிரி I feel Tarunika இந்த மாதிரி சொன்னா கரெக்டா இருக்கும், or இது ஏன் இந்த மாதிரியே இது வேண்டாமே. So she say, correct, you're right. So அந்த அளவுக்கும் she has given us a lot of freedom, and it was a great experience working with her. Not to bring in gender, but ஒரு director who's a female, இது வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் நீங்க ஃபீல் பண்றீங்களா? Yeah, just இந்த மாதிரி. And அந்த மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ், அண்ட் எஸ்பெஷலி ஒரு உமன் ஒரு சைடுலேருந்து இருக்கும்போது வாட் ஆல் அ உமன் டஸ் ஆன் இன் டெய்லி லைஃப். இப்போ வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன இப்போ பசங்களோட இதாக இருக்கட்டும், அவங்கள ரெடி பண்ணும்போது நான் இது மறந்துட்டேன் அது கொண்டு வான்னு சொல்லுறது, அது இதுவும் வேணா ஆட் பண்ணிக்கோ, இல்லைன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது வாய் கொப்பளிச்சுட்டு போ, அது ஒரு லேடி தான் சொல்லுவா. இட் வாண்ட் பி அ ஹஸ்பண்ட், இட் வாண்ட் பி அ காய் ஹூ சேஸ் இட். அண்ட் if this was a male director, அவர் சொல்ல மாட்டாரு இந்த மாதிரி நீங்க சொல்லுங்கன்னு அவர் சொல்ல மாட்டாரு. ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் a woman who does that, because வீட்லயே அம்மா தானே சொல்லுவாங்க. இப்போ இது பண்ணும்போது மூஞ்சியை கழுவிட்டு போ, ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணி. இப்போ எங்க அம்மா வந்து நான் இது வரும்போது மூஞ்சியை கழுவிட்டு வா. ஸோ அது மதர் தான் சொல்லுவாங்க. இட்ஸ் அப்பா சொல்லி இது வரைக்கும் சொன்னது நான் கேட்டது இல்லை. மேபி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், பட் ஐ டென்ட் பே ஹீட் தட் மச். மோஸ்ட்லி அம்மா தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரேவதி மேம் வந்து நோட்டீஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்லி இதுவும் ஆட் பண்ணிடு. I was like, oh yeah, actually true. Then I said, எங்க அம்மாவும் சொல்லுவாங்க. She said, எங்க அம்மாவும் இப்போவும் சொல்லுவாங்க, நான் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மேம் has incorporated. So that only a woman can think of. Yeah, beautiful. Think talking about women la நிறைய நியூஸஸ் நம்ம நிறைய விதமான விமனுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறோம். ரீசென்ட்லி நம்மள ரொம்ப ஷேக் பண்ண ஒரு விஷயம் வந்து டவுரி பிரச்சனையில ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, அண்ட் ஷீ இஸ் நோ மோர். ஸோ ஒரு ஃபேமிலி வந்து இஸ் ரெடி டு லூஸ் அ சைல்ட், ரேதர் அந்த மேரேஜ் வந்து அவங்கள சேவ் பண்ண ரெடியா இல்லை அப்படிங்கும்போது so sad. So I'm still so surprised that இப்போ இருக்கிற டைம் இவால்வ்டான ஒரு இந்த டைம்லயும் a thing like dowry is being spoken about, where I think there was ஒரு time, see I'm saying it was, maybe I might be right, I might be wrong, but ஒரு சில டைம்ல I think mostly கொஞ்சம் இந்த ரூரல் ஏரியாஸ்ல எல்லாமே இன்னும் the talk of dowry இருக்கு. ஆனாலுமே I feel it's not right, no, because அந்த காலம் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி இப்போ வந்திருக்கோம். we are coming into such a world where everybody is living in their own, அவங்க லைஃப் அவங்க டேர்ம்ஸ்ல அவங்க லிவ் பண்றாங்க. அண்ட் இப்போ அது கேட்கும்போது இட்ஸ் ஆக்சுவலி குவைட் டிஸ்ஹார்ட்டனிங். ஐ மீன் இட்ஸ் வெரி அப்செட்டிங் தட் இந்த மாதிரி ஒரு கேஸில் தே குடன்ட் சேவ் த கேர்ள் அண்ட் ஷீ ஜஸ்ட் செட் நான் இது பண்ணுறேன்னு சொல்லும்போது இட்ஸ் குவைட் டிஸ்ஹார்ட்டனிங். அண்ட் ஐ திங்க் ஐம் ஹோப்பிங் தட் இது வந்து இட் ஷுட் பி ஒரு நியூ வேக்கப் கால்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ் வேக்கப், ப்ளீஸ் பி அலர்ட், because you have only one girl or one daughter, avlodhaan. Now what? Because the family will definitely avanga, not her per se, but it is a very difficult thing or family ke to lose their daughter, or it is quite difficult, and I hope it's a wake up call. ஐ திங்க் வந்து அவங்க இப்போ இதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. மேபி அவங்க ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்தால் ஒரு மேரேஜ்லேருந்து வெளில வந்துடலாம், அப்படி நம்ம ஒரு உமனுக்கு சொல்லவே முடியாதுல்ல. என்றைக்குமே வந்து ஒரு எப்பவுமே ஏதோ ஒரு சொசைட்டி அவங்கள வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி. There is always societal pressure. See, it's two sections of you have the extremely modern thinking girls, rightfully so, நான் wrong ன்னு நான் சொல்லல. எல்லாரும் see, it's each person on their own. Live in your own, live life on your own terms. I'm saying இப்போ இருக்கிற the modern girls வந்து என்ன, they don't want to be bound down by relationships. அதனால தான் they're coming up with something called a situationship or something is what the new term that I have learned. நம்ம ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம ஒரு ரிலேஷனில் இருக்கோம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா பார்க்கலாம், ஆர் த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் விச் பாசிபிளி குட் டேர்ன் அவுட் டு பி ஒரு மேரேஜ். இல்லைனாலும் ஐ திங்க் இப்போ இருக்கிற இதில் வந்து ஐ டோன்ட் திங்க் ஒரு பேப்பர், ஒரு லீகல் பேப்பர் இஸ் பைண்டிங் தெம் அண்ட் தே ஆல் ஆர் லிவிங் டுகெதர். ரைட்ஃபுல்லி ஸோ, லைக் ஐ செட், they're living life on their own terms. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அந்த இது கோவிடே எடுத்துக்கோங்களேன்,
first year of COVID, the first lockdown liye, how many cases we read that first time a husband and wife are living together, அவங்க வந்து they've separated. What is the reason? I can't, அவர் வந்து ரொம்ப லவுடா கொரட்டை விடுறாரு, I couldn't take that. or ரொம்ப அவர் வந்து என்ன வேலை பண்ண சொல்றாரு, I can't take that, I want a divorce. So it's very easy to, you know, leave your partner. You can be in the mindset that பரவாயில்ல இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வருவார். You can be, I'm not saying you are in that. Again, I'm saying it's everybody's opinion. So அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸும் இருக்கலாம். பட் ஐம் சேயிங் அப்படி இருந்தாலுமே ஒரு சில பேர், there are other ladies who might think this way. see again I'm saying அந்த மைண்ட் செட் இருக்கும். இப்போ சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி ஃப்ரம் ஹர் பேரண்ட்ஸ் சைட் ஆர் அவங்க ரிலேஷன் சைட் ஆர் தி இன்லாஸ் சைட். ஏன் வேண்டாமே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன், அது இது 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 இது. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் தேர். ஸோ வாட் டு வி டூ? இப்போ எல்லாருமே வி கான்ட் சே மாடர்னாக திங்க் பண்ணுங்க சொல்ல முடியாது. திங்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் kudos to them if they think that's the way அவங்க வந்து அந்த லைஃப் அந்த மாதிரி நான் இந்த மாதிரி தான் நான் லீட் பண்ணுவேன், எனக்கு யாரும் தேவையில்லை, I'm an independent woman, I can do what I want. Fantastic, great, live the way you want to live, fabulous, I'm happy for you. But ஒரு சில பேர் இருக்காங்க who are still dependent on family, they are still dependent on, you know, their husbands, in-laws. அப்படியும் இருக்காங்க. அண்ட் மேபி ஸோ யூ கேன் சே அந்த ஃபேமிலியோட அந்த ப்ரெஷர்னால they may not be able to voice out their opinions. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ எந்த மாதிரி what to say, what not to say, because இப்போ என்ன சொன்னாலும் they're taking it in அதை வந்து அந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை கட் பண்ணியோ இவங்க சொன்னது செலவு இந்த டைமில் they might இதுதான் டார்கெட் பண்ணி சொல்கிறாங்களா, இந்த தான் டார்கெட் பண்ணி சொல்கிறாங்களான்னு இருக்கும். So I'm just going to say live and let live. அவ்வளோதான். Beautiful. Yes, and எப்பவுமே இதுதான் in-person conversation. First எனக்கு உங்களோட I really enjoyed the conversation. Good wife-க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து எல்லா ஸ்பேஸ்லையுமே உங்களுக்கு எல்லா இமோஷன்லுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு உங்களுடைய ஒரு களம் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தடுத்து நிறைய ப்ரமோஷன்ஸில் உங்களை சந்திக்கிறோம். Fingers crossed. Yes. Thank you so much. Thank you so much.